இது போன்ற சம்பவங்களின் மூலம் விஜயின் ரசிகர்கள் இன்னும் ஓர் அரசியல் கட்சியின் தொண்டர்களாக மாறவில்லை என்றே நினைக்க தோன்றுகிறது. கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்ற கேள்விக்கான விடையை ஆந்திர அரசியலில் நடிகர் சிரஞ்சீவியின் தாக்கத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் கிடைக்கலாம். ஆந்திர சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் சிரஞ்சீவி 2008ஆம் ஆண்டு திருப்பதியில் தனது ரசிகர்கள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை திரட்டி தனது அரசியல் பிரவேசத்தை பிரகடனப்படுத்தினார். அன்றைக்கு அவருக்கு கூடிய அந்த கூட்டத்தை பார்த்த ஆந்திர அரசியல் வட்டாரமே சற்று ஆடித்தான் போனது. கட்சி தொடங்கிய குறுகிய காலத்திலேயே ஆட்சியை பிடித்து முதல்வரான NTRின் வழியில் சிரஞ்சீவியும் முதல்வராவார் என அரசியல் நிபுணர்கள் பலரும் தெரிவித்தனர். 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்றது. அதில் சிரஞ்சீவியின் பிரஜா ராஜ்யம் கட்சி ரயில் என்ஜின் என்கிற சின்னத்தில் ஆந்திராவின் 42 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 294 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் வெறும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே அக்கட்சி வெற்றி பெற்றது.